சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயனின் உதவியாளராக இருந்த ராகவா லாரன்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினியின் உதவியால் நடன இயக்குனராகி இன்று தமிழ் சினிமாவின் முக்கிய கதாநாயகனாகவும் திகழ்ந்து வருகிறார். தான் சுயமாக சம்பாதிக்க தொடங்கிய காலத்திலிருந்தே ராகவா லாரன்ஸ் மக்களுக்கு பல வழிகளில் உதவி செய்து வருகிறார். இந்நிலையில் தற்போது ராகவா லாரன்ஸ் தன் ட்விட்டர் பக்கத்தில் சிவசக்தி என்ற இளைஞனை அறிமுகப்படுத்தி ஒரு வீடியோ பதிவை பகிர்ந்துள்ளார். அதில் சின்ன வயசுல குட்டியா ஓடி வந்தாரு, இப்ப இவ்வளவு பெரியவராயிட்டாரு. போட்டுறது மரமாய் நிற்கிது. உடம்பெல்லாம் பிடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ்ஐ வராது, ட்ரைனிங்லாம் போயிட்டு இருக்காரு, ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. ஒரு தாயின் அழுகை, என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க, படிக்க வைங்கன்னு கேட்டாங்க. படிக்க வச்சு இன்னும் 10 பேருக்கு உதவி செய்யறது தான் இப்போ பெரிய விஷயம். இதே மாதிரி ஒரு ராகவா லாரன்ஸ் மறுபடியும் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு வராது. உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அங்கிளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டல. இப்போ நான் சொல்கிறேன், அதை செய். எஸ், இவனுக்கு அப்பா அம்மா இல்லை, புரியுதா? பாட்டி தான், தாத்தா தான் வளர்க்குறாங்க. இவருக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் கட்டிக்கிறேன். ஆனால் உன்ன மாதிரி நீ வளர்த்துக்காங்க. கண்டிப்பாக நீ உன்னுடைய பார்வையில் இவனை வளர்க்கணும். நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட இவனுக்கு பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே, ஒரு ஜென்ரேஷன் ரெடியாகி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். ஸோ இந்த சமுதாயத்தை மாற்றணும்னு பேசிட்டு இருந்தால் பார்த்தாது, செயலில் இறங்கணும். இவருக்காக 20 வருஷம் போச்சு, இப்போ இவருக்காக இன்னொரு 20 வருஷம். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தோட. சர்வீஸ் இஸ் காட், சேவையே கடவுள். படிப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும். நம்ம சமுதாயத்துக்காக 20 வருஷம் என்னுடைய முயற்சி உங்க கண்ணு முன்னாடி. இப்படி தன்னால் முடிந்த உதவிகளை செய்து, கல்விதான் சக்தி வாய்ந்த ஆயுதம், வார்த்தைகளை விட செயல் வலிமை மிக்கது என்பதை இந்த வீடியோ மூலம் நமக்கு உணர்த்தியுள்ளார் ராகவா லாரன்ஸ்.